Hi everyone. இன்னைக்கு வீடியோ டுட்டோரியல்ல நம்ம செலீனியம்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ செலீனியம் அப்படின்னா என்னன்னா அது ஒரு டெஸ்டிங் டூல். ஸோ எதை டெஸ்ட் பண்ணுற டூல் அப்படின்னா நம்மளோட சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணுறது, வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுற டூல் தான் அது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில டாபிக்ஸ் பார்க்கணும். அது என்னென்னா சாஃப்ட்வேர்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அப்புறம் மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங், அதுக்கப்புறமேலுக்கு மேனுவலுக்கும் ஆட்டோமேஷனுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்ன, நெக்ஸ்ட் டூல்ஸ் எதெல்லாம் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்ததுக்கப்புறம் நம்ம செலீனியம் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தா தான் நமக்கு சாஃப்ட்வேர்னால் என்னென்னு ஒரு டீட்டெயில்டு ஐடியா கிடைக்கும். அப்போ தான் நம்ம செலீனியம்னா என்னன்னு பார்க்கும்போது புரியும். ஸோ பேசிக்காக சாஃப்ட்வேர் அப்படின்னு என்னென்னா, சாஃப்ட்வேர் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் கோட் இன்ஸ்டால்ட் ஆன் டு யோர் கம்ப்யூட்டர் ஹார்ட் ட்ரைவ். அப்படின்னா என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது இல்லை ஒரு மெஷின் இருக்குது அப்படின்னா அதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண எல்லாமே சாஃப்ட்வேர்னு தான் சொல்லுவோம். அதை உங்கள் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே சாஃப்ட்வேர் தான். ஸோ உங்கள் கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னா ரெண்டு விதமாக ஒர்க் ஆகும். யூஸிங் ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேருன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட்வேர்னால் என்னென்னா அது கூட கனெக்ட் பண்ணிக்கிற ஃபிசிக்கல் டிவைஸ் அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா ஃபிசிக்கல் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். அது ஹார்ட்வேர். இப்போ உங்களால் உங்கள் மானிட்டர், கீபேடு, மவுஸ் ஸ்க்ரீன் எல்லாமே பார்க்க முடியும். அதெல்லாம் ஹார்ட்வேர்ஸில் வரும். ஸோ சாஃப்ட்வேர் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அது ப்ரோக்ராமிங் கோடால் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அது உங்கள் மெஷினில் இன்ஸ்டால் தான் பண்ணுவீங்க. இதுலேயே ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு என்னென்னா, இப்போது உங்கள் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கணும். அதெல்லாம் தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸில் வரும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்றது அடிஷ்னல். நீங்கள் வேணும்னா அந்த சாஃப்ட்வேர்ஸை வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. பட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் கண்டிப்பாக உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லேயே 3 டைப்ஸ் இருக்குது. விண்டோஸ் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன். உங்கள் எல்லாத்துக்குமே மொபைல் அப்ளிகேஷனை பற்றி நல்லா அவேராக இருப்பீங்க, ஏன்னா எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. அதனால் ஸோ மொபைல் அப்ளிகேஷன்னா என்னென்னா, நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ், கேம்ஸு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது எல்லாமே மொபைல் அப்ளிகேஷன். அது மொபைலில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். வெப் அப்ளிகேஷன்றது ப்ரௌசர் வச்சு ஆக்சஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனுமே வெப் அப்ளிகேஷன். ஸோ ப்ரௌசர் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக் ஆப் வச்சுருப்பீங்க உங்கள் மொபைலில், அது மொபைல் அப்ளிகேஷனில் வரும். அதே ஃபேஸ்புக்கை நீங்கள் போய் www.facebook.comனு போடுறீங்கன்னா அது வெப் அப்ளிகேஷனில் வரும். ஸோ விண்டோஸ் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னா, அது ஒன்றும் இல்லை, உங்கள் சிஸ்டமில் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கல்ல அதை தான் நம்ம விண்டோஸ் அப்ளிகேஷன்னு சொல்லுவோம். ஸோ இது 3 தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆகட்டும், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஆகட்டும், இதில் எந்த டைப்பாக இருந்தாலுமே ஒரு சாஃப்ட்வேர் நம்ம மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். டெஸ்டிங்கை ஃபுல் சாஃப்ட்வேரும் டெவலப் பண்ணதுக்கப்புறம் பண்ணணும்னு தேவையில்லை. சாஃப்ட்வேர் டெவலப் ஆகிட்டே இருக்கும்போது சைமல்டேனியஸாகவே டெஸ்டிங்கும் பண்ணலாம். இப்போ ஒரு மாடியூல் டெவலப் ஆச்சுன்னா அதை டெஸ்ட் பண்ணலாம், இன்னொரு மாடியூல் அது கூட ஆட் ஆகுது அதையும் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்போ தான் நம்ம சாஃப்ட்வேர் சரியாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்றது இட்ஸ் லைக் நிறைய டெவலப் ஆகாது. பட் டெவலப்பர் அப்படின்னு பண்ணும்போது கஸ்டமர்ஸ்க்கு ரெக்குவயர்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான் மோஸ்ட்லி நம்ம டெவலப் பண்ணுவோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது தான் நம்ம இந்த டெஸ்டிங்கில் பண்ண போகிறோம்.
ஸோ நிறைய பேத்துக்கு இருக்கிற டவுட் என்னென்னா விண்டோஸ் அப்ளிகேஷனுக்கும் வெப் அப்ளிகேஷன். ஸோ விண்டோஸ் அப்ளிகேஷன் அப்படின்னா வந்து இன்டர்நெட் இல்லாத யூஸ் ஆகும், வெப் அப்ளிகேஷன்றது இன்டர்நெட்டோட யூஸ் ஆகுன்ற ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாருமே எடுத்தோன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது இல்லை டிஃப்ரென்ஸ். விண்டோஸ் அப்ளிகேஷன் வந்து வித் ஆர் வித்தவுட் இன்டர்நெட் ஒர்க் ஆகும், வெப் அப்ளிகேஷன் வித் ஆர் வித்தவுட் இன்டர்நெட் ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன? இட்ஸ் a set of program that used in a function of a computer. அப்படின்னா என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகணுன்னாவே சாஃப்ட்வேர் தேவை. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர், நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு என்னன்னா கண்ட்ரோல் த இன்டர்னல் ஒர்க்கிங் ஆஃப் அன் ஆப்ரேஷன். அப்படின்னா என்னன்னா இன்டர்னல் ஒரு சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகணுன்றதுக்காக தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். நான் சொன்னல ஃபஸ்ட்டு அந்த மாதிரி. ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது, சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர்னு. ஸோ மேனேஜ்மெண்ட்னா ஒரு சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த 3 சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கணும். அது என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னா நம்ம சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாது. டிவைஸ் டிரைவர்ஸ், நீங்கள் சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ்னு நிறைய டிரைவ் வச்சுருக்கீங்க. ஸோ அது எல்லாம் சப்போர்ட் ஆகணும்னா உங்களுக்கு டிவைஸ் டிரைவர் வேணும். எக்ஸ்டர்னலாக ஒரு பென் டிரைவ் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி டிரைவ் வேணும். ஸோ இது எல்லாமே தான் நம்ம வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேரில் வர்றது. இதில் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமில் வரும். டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னென்னா உங்கள் சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகணுன்றதுக்கு அந்த ஓஎஸ் எந்த லாங்குவேஜில் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து டெவலப்பிங் சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் வந்து உங்களோட லிங்கர்ஸ், லோடர்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. லிங்கர்ஸ் அப்படின்றது வந்து மாடியூல்ஸ் லிங்க் பண்ணுறது இதெல்லாமே கூட வரும். லோடர்ஸ் அப்படின்னா மெமரி லொக்கேஷனில் உங்கள் மெமரிஸை வந்து அது மேனேஜ் பண்ணுறதுக்கு லோடர்ஸ். ஸோ லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டர், உங்கள் சிஸ்டமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் யூஸ் பண்ணால் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கலாம், தமிழ்னா தமிழ். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே லாங்குவேஜ் வச்சு தான் அந்த சிஸ்டமை யூஸ் பண்ணணுன்றது இல்லை. ஏன்னா இட் இஸ் ஆல் ஓவர் நிறைய லாங்குவேஜ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதனால அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னால் என்னென்னு சொல்லணுன்னா இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகணும், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரெக்குவயர்மெண்ட்னா தேவை. ஸோ ஒரு பர்டிகுலர் தேவைக்கு தான் அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதை வந்து நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். அதில் தான் நான் 3 டைப்ஸ் சொன்னேன். ஸோ அதுலேயே அதை 2ஆக டிவைட் பண்ணுறாங்க கேட்டகரியில். ஃபஸ்ட் வந்து ஜென்ரல் பர்பஸ் சாஃப்ட்வேர், ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஜென்ரல்னால் நம்ம சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய சாஃப்ட்வேர்ஸ். இது பேசிக்காக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இது எல்லாமே வந்து பெயிண்ட், நோட் பேட் இது எல்லாமே ஜென்ரல் பர்பஸ் அப்ளிகேஷனில் வந்துடும். இதே ஸ்பெசிஃபிக் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு விஎல்சி மீடியா பிளேயர் வேணும், எம்எக்ஸ் பிளேயர் வேணும், இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் மீடியா பிளேயர்ஸு அது இல்லாத அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து யூடியூப்க்கு வீடியோ மேக் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா அதெல்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சிஸ்டமில் தேடி இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க. அதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் பர்பஸ் சாஃப்ட்வேர். ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கே ஒரு சாஃப்ட்வேர் வேணும்னா அவங்களோட கம்பெனியை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அட்லீஸ்ட் ஒரு சேலரி மட்டும் மேனேஜ் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் வேணும்னா அதை அவங்க டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரெயின் ரிசர்வேஷன், பஸ் ரிசர்வேஷன், ரெட் பஸ்ஸு, நிறைய மேக் மை ட்ரிப் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் ஒன்று தான், டிக்கெட் புக் பண்ணுறது தான். ஆனால் அது வந்து டிஃப்ரெண்ட் இதில் அதை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்றொன்றத்தோட ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்பெசிஃபிக் பர்பஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆகட்டும், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ஆகட்டும், இல்லை டெவலப்பிங் சாஃப்ட்வேர் ஆகட்டும், இது எல்லாமே ஜென்ரல் பர்பஸ் சாஃப்ட்வேர் இது எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பவர் பாயிண்ட் அப்படின்னா வந்து ஒரே ஒரு பவர் பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ அதுலேயே வந்து அடிஷ்னலாக இப்போ நிறைய வருது, ஆனால் ஸ்டாண்டர்டாக ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பவர் பாயிண்ட்லேயே வந்து 10 வகையான பவர் பாயிண்ட் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை.
மோஸ்ட்லி. ஆனால் மோஸ்ட்லி ஸ்பெசிஃபிக் பர்பஸ் சாஃப்ட்வேரை தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ காமன் மேன் ஆகட்டும், ஒரு சின்ன ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கவங்க கூட அவங்களோட மொபைலை சேல் பண்ணுறதுக்கு இல்லைன்னா சர்வீஸ் இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே ஒரு ஸ்மால் வெப்சைட் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வெப்சைட் ஆரம்பிக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதனால ஒரு வெப்சைட் ஆரம்பித்தா அதில் அவங்களோட ஆடு, அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே போடுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த இதை மாற்றிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வந்து சரியாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறது தான் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேரு அண்ட் சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன? ஸோ ரெக்குவயர்மெண்ட் படி நிறைய சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம், அது சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். அந்த சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறது தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, டெஸ்டிங் த சாஃப்ட்வேர் வெதர் இட் இஸ் ஒர்க்கிங் அக்கார்டிங் டு த ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றது. ஸோ ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா தேவை. இப்போ இந்த சாஃப்ட்வேர் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்குன்னா பஸ் டிக்கெட் தான் புக் பண்ணணும். அங்கே போய்ட்டு நம்ம வந்து ஃப்ளைட் டிக்கெட்டோ இல்லை ஃபுட் ஆர்டரோ பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து நம்ம ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயின் கோல் ஆஃப் டெஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, டெஸ்டிங்கோட மெயின் எய்ம் வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கு இருக்கணும். ஸோ எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் அப்படின்றது வந்து முன்னாடியே சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும் போதே இப்படி தான் இது ஒர்க் ஆகணும்னு சொல்லியிருப்பீங்க, அதுதான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டுன்னு சொல்லுவோம். ஆக்சுவல் ரிசல்ட் அப்படின்னா என்னென்னா, டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வர ரிசல்ட்டை தான் ஆக்சுவல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஒரு 10 இமேஜ் அனுப்பலாம் ஒரே டைமில் அப்படின்னா, முன்னாடியே உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட்டில் தெரியும் 10 இமேஜஸ் கேன் பி சென்ட் டு எனி யூசர்ஸ் அட் சிங்கிள் சென்ட் அப்படின்னு இருக்கும். அப்போ அதுதான் உங்களோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். அப்போ நீங்கள் வந்து 10 இமேஜ் அனுப்பிச்சு பார்க்கும் போது அது சென்ட் ஆகிடுச்சுன்னா அது ஆக்சுவல் ரிசல்ட். ஸோ உங்கள் எக்ஸ்பெக்டோட ஆக்சுவலும் மேட்ச் ஆகிடுச்சுன்னா டெஸ்ட் பாஸ் ஆகிடும், இல்லைன்னா டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ இதை தான் வந்து நம்ம கோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா சாஃப்ட்வேருக்குமே வந்து டெஸ்டிங் கம்பல்சரியாக பண்ணி ஆகணும். அப்போ அந்த டெஸ்டிங்கை எப்படி பண்ணுவோம் அப்படின்றது தான். ஸோ டெஸ்டிங் வந்து 2 டைப்பில் பண்ணுவோம், மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஸோ மேனுவல் டெஸ்டிங்னா என்ன? டெஸ்டிங் த சாஃப்ட்வேர் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் டூல்ஸ் ஆர் சாஃப்ட்வேர்ன்றது மேனுவல் டெஸ்டிங். இது வந்து யார் பண்ணுவாங்கன்னா ஹியூமன்னா நம்ம மனிதர்கள் பண்ணுறது தான் வந்து மேனுவல் டெஸ்டிங்னு சொல்லுவோம். ஸோ டெஸ்டிங் த சாஃப்ட்வேர் அப்படின்னா வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் டூல் ஆர் சாஃப்ட்வேர்ன்றது என்னென்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன், அந்த உங்கள் சிஸ்டமில் ஏதோ இஷ்யூ ஆகிடுச்சு. அப்போ நானே போய்ட்டு அது வந்து என்னென்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னு பார்த்து எங்கெங்கே சேஞ்சஸ் பண்ணால் ஒர்க் ஆகுன்றத பண்ணுறது வந்து மேனுவல். இப்போ இங்கே வந்து நான் அதை தேடி கண்டுபிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதே ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்னா வந்து உங்கள் சிஸ்டம் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் உடனே ஒரு சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் கொடுப்பீங்க. அவங்க எதர் மேனுவலாக பார்ப்பாங்க, இல்லைன்னா ஆட்டோமேஷன் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. அது எப்படின்னா, உங்கள் சிஸ்டமை இன்னொரு சாஃப்ட்வேர் கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் உங்கள் சிஸ்டமில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்றதை பார்த்து அந்த ரிசல்ட் சொல்லும், அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் வந்து பண்ணிவிடுவாங்க. இது ஆட்டோமேஷன். அப்போ நம்ம சிஸ்டமோட இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண இன்னொரு சாஃப்ட்வேரோட உதவி தேவை. அதை தான் வந்து நம்ம ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு மெஷினோட ஹெல்ப் மட்டும் இருந்தால் போதாது, ஹியூமனோட ஹெல்ப்பும் வேணும். அப்படின்னா மனிதன் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவான், மெஷின் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்னு சொல்லுவோம். அந்த டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்கை எப்படி பண்ணுவோம், யார் பண்ணுவாங்க, அதெல்லாம் தான் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்கில் மோஸ்ட்லி மேனுவலாக பண்ணும் போது ஒரு சாஃப்ட்வேர் இருக்குதுன்னா அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிக்கெட் புக் பண்ண ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க, அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், பட்டன் இருக்கும், செக் பாக்ஸ் இருக்கும், இதெல்லாம். ஸோ நீங்கள் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்டர் பண்ண முடியுதா வேல்யூ, பட்டனை கிளிக் பண்ண முடியுதா, அதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. செஞ்சு பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு பேர் என்டர் பண்ணுவீங்க, என்டர் ஆகுதா,
ஏஜ் என்டர் பண்ணுவீங்க, என்டர் ஆகுது. இது மேனுவல். இதே ஆட்டோமேஷன்னா ஒரு சாஃப்ட்வேர்கிட்ட வந்து எல்லாமே சொல்லிடுவீங்க. இந்த இடத்துல போய் பேர் என்டர் பண்ணி இந்த பட்டனை கிளிக் பண்ணு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த ஒர்க் எல்லாம் பண்ணும். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னு சொல்கிறோம். இப்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேனுவல் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ இதில் ஒரு 5 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா, மேனுவல் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஹியூமன் பவர் வந்து ரொம்ப முக்கியம். இது ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்து ஹியூமன் பண்ண மாட்டாங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷினே தான் பண்ணும். ஸோ 90% மெஷின் ப்ளஸ் ஹியூமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மேனுவல் டெஸ்டிங்னால என்ன யூஸ்னால், எவ்வளோ தடவை வேணாலும் ஒரு டெஸ்ட்டை பண்ணலாம். ஸோ ஒரு டெஸ்ட் பண்ணணுன்னா அதுக்கு நல்ல ஸ்கில்டான லேபர்ஸ் தேவை. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் பற்றி கம்ப்ளீட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் மேனுவல் டெஸ்டிங் பாசிபிள் ஆகும். அடுத்து மேனுவல் டெஸ்டிங்கில் வந்து இப்போ நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு டெஸ்ட் பண்ணணுன்னா அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். எவ்வளோ தடவை வேணாலும் ஒரு டெஸ்ட்டை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாத எந்த மாதிரி அப்ளிகேஷனை வேணாலும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் வந்து என்ன தான் இது டைம் சேவிங், காஸ்ட் சேவிங், மேன் பவர் சேவிங்காக இருந்தாலும் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் எல்லா அப்ளிகேஷனும் உடனே சப்போர்ட் ஆகிடாது. ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீச்சர் இருக்கும். அது அந்த ஆட்டோமேஷன் டூல் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா வந்து அது டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து மேனுவல் டெஸ்டிங்கில் ஒரு டெஸ்ட்டை 100 தடவை பண்ணனா ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். இதே ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் ஒரு டெஸ்ட்டை 1000 தடவை பண்ணணுன்னா கூட நம்ம லூப்பிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டோம்னா அது வந்து எவ்வளோ தடவை வேணாலும் அந்த ஒரே மாதிரியான டெஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண அது ரொம்ப ஈஸியராக ஆகிடும். ஸோ இதுதான் வந்து மேனுவல் டெஸ்டிங்க்கும் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கும் உள்ள ஒரு வித்தியாசம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட்டோமேஷன் டூல் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும்னா மெயின் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ரைட்டான டூலை நம்ம சூஸ் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்ண கரெக்டான சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் டெஸ்ட்டை பண்ண முடியும். அதே வந்து டெஸ்ட்டை நம்ம ரேண்டமாக பண்ண முடியாது. டெஸ்ட்டை வந்து நம்ம டிவைட் பண்ணி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நான் ஃபங்க்ஷனாலிட்டின்ற ஒரு கான்செப்டுக்கு போகணும். ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு என்னென்னா, இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு புக்கிங் சாஃப்ட்வேர், ஒரு ட்ரெயின் டிக்கெட் ஐஆர்சிடிசியே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அது ஒரு ட்ரெயின் புக்கிங் சாஃப்ட்வேர். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து புக்கிங் கரெக்ட் ஆகுதா, ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் பண்ண முடியுதா, காண்டாக்ட் பண்ண முடியுதா, இல்லை நம்மளோட இதை ட்ராக் பண்ண முடியுதா, இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸில் வரும். நெக்ஸ்ட் நான் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னா இதெல்லாம் வரும்னா, இப்போது ஒரே நேரத்தில் 100 டிக்கெட் புக் பண்ண முடியுதா, அதெல்லாம் வந்து நான் ஃபங்க்ஷனாலிட்டியில் வரும். ஸோ இதை ட்ரெண்டும் டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷனல் டெஸ்ட் பண்ண இப்போ டாப்பில் இருக்கிற டூல் வந்து HPUFT, டெலரிக் டெஸ்ட் ஸ்டுடியோ, செலீனியம். இதை தவிர நிறைய டூல்ஸ் இருக்குது நம்ம ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கை டெஸ்ட் பண்ண. நெக்ஸ்ட் வந்து நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் ரன்னர், ஜேமீட்டர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷனாலிட்டியும் டெஸ்ட் பண்ணிக்கலாம், நான் ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்து நம்ம சாஃப்ட்வேருக்கு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டூல் எல்லாம் தான் வந்து மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது உங்களோட அப்ளிகேஷனில். ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும், ஃபங்க்ஷனாலிட்டின்னு என்ன, நான் ஃபங்க்ஷனாலிட்டின்னு என்னென்னா, இப்போ வந்து ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒருத்தரால் ஓட முடியும் அப்படின்னா அது ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அது அவங்க பண்ணுற ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியுன்றது நான் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதே நீங்கள் ஒரு டெய்லி யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க. அதில் உங்களால் சேட் பண்ண முடியுதா, இமேஜஸை ஷேர் பண்ண முடியுதா, இதெல்லாம் வந்து வீடியோ கால் பண்ண முடியுதா, ஆடியோ கால் பண்ண முடியுதா, இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோன்னா ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ஒரே நேரத்தில் எத்தனை பேர் கூட வீடியோ கால் பண்ண முடியுது, இல்லை ஒரே நேரத்தில் எத்தனை பேர் கூட சேட் பண்ண முடியுது, எதுவும் இன்ட்ரப்ஷன் இல்லாத ஆகிறது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா வந்து நான் ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்லுவோம்.
ஸோ ஃபார் இதில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோன்னா சாஃப்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அந்த சாஃப்ட்வேரை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க, மேனுவலாக பண்ணுவாங்களா ஆட்டோமேஷனாக பண்ணுவாங்களா, அந்த ஆட்டோமேஷனில் எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுவாங்க, ஸோ டூல்ஸை வச்சு பண்ணுவாங்களா அப்படின்றத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம செலீனியம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ செலீனியம்ன்றது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் டூல். ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எதை வச்சு டெஸ்ட் பண்ணணுன்றத நம்ம பார்க்கலாம். அப்கமிங் டாபிக்ஸ்லாம் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செலீனியமில் வந்து இந்த டாபிக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் கவர் பண்ண போகிறோம். இன்ட்ரடக்ஷன் டு செலீனியம், selenium component, selenium requirement, Firebug and Firepath. Thank you.